ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று குட் பேட் அக்லி படத்தோட ஃபுல் டப்பிங் வரைக்கும் நம்ம தலை அஜி சார் முடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் தலை அஜி சாரும் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஒரு பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கோரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர் ரீசெண்ட் இன்டர்வியூல நம்ம விடாமுயற்சி செவாடிக்கா சாங்கை பத்தி செமையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் செவாடிக்கா சாங்கை கேட்கும் போது செம்ம வைபா இருந்தது. பட் அதை எப்படி டான்ஸா கொண்டு வரது, அப்படியே கொண்டு வந்தாலும் அது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கணும் இப்படின்னு பல கன்ஃபியூஷன் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த டான்ஸை கொண்டு வந்து இப்ப விஷுவலா எல்லாரும் பாக்குறப்ப அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அனிருத் அவர்கள் இந்த பாட்டுல சின்ன கேமியா பண்ணும்போது அனிருத் கிட்ட நான் சொன்னேன், சார் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பா இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் பாருங்க, இந்த சாங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அதே போல இப்ப அந்த சாங் செம்ம ரெக்கார்டு அண்ட் வேற லெவல் வைபா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தல அஜி சாரோட லுக்கை பார்த்து நான் சொன்னேன், சார் இந்த லுக் ரொம்ப செம்மையா இருக்கு, நீங்க இதையே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் உடனே டெஃபினெட்லி ஓகே, இனிமே இதே மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த பாட்டுக்கு இந்த ஸ்டெப்புக்கு தல அஜி சாரை வச்சு ரெடி பண்றப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அண்ட் இப்ப அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செவாடிக்கா சாங்கை எல்லாரும் ஏத்துக்கிட்டு எல்லாரும் செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அந்த ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செவாடிக்கா சாங் செம்ம ஹிட் ஆகிருக்கு. தல அஜி சாரும் அது ரொம்பவே கேட்டு ஹாப்பியா இருந்திருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.